அன்பால் குழந்தைகளுடைய செய்யக்கூடிய குறும்புகளை கூட மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உண்மை நிகழ்வுங்க. ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளேயே பால் விளையாடுவான். பால் தூக்கி போட்டு போட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டே இருப்பான். அவங்க அம்மா கத்தி கத்தி பார்ப்பாங்க, அவங்க பாட்டி கத்துவாங்க, டே விளையாடாதடா விளையாடாதடான்னு. அவங்க அம்மா உள்ள பொருள்லாம் போயிடுண்டான்ட்டு எவ்வளோ கத்தி பார்ப்பாங்க, என்னமோ சொல்லி பார்ப்பாங்க. அவன் கேட்கவே மாட்டேன், அவன் பாட்டிலே விளையாண்டுட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவங்க அப்பா வந்து தெரு வாசலில் நின்றுட்டு இருப்பார். இவன் என்ன பண்ணுவான், திடீர்னு அந்த பாலை போட்டு வேகமாக அடித்து வேத்துக்கு அவங்க உள்ள அந்த ஷோகேஸில் உள்ள கண்ணாடி நொறுங்கி கீழே விழுந்துடும். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொன்னதே கேட்குறியா அப்படின்னு திரும்பியும் கத்திடுவாங்க. இவன் வந்து அப்பா வரட்டும், நான் அப்பா வந்து சொல்கிறேன், அப்பா உன்னை என்ன பண்ணுறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை காட்டி மிரட்டுவாங்க. இவனுக்கு கொஞ்சம் அப்போ தான் பயம் வர ஆரம்பிக்கும். என்ன செய்யலாம் ஐயோ சொல்லிட்டு அப்படியே இருப்பான். அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் சென்று வந்ததும் அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து அமைதியாகவே இருப்பார், எதுவுமே சொல்ல மாட்டார். இவனும் அப்படியே பார்த்துட்டு இருந்துருக்கான். சரி பார்த்துக்கலாம் விடுப்பா அப்படின்னு சொல்லிடுவார், பையனை அப்படியே விட்டுருவார். அப்படியே அவங்க இருக்கும்போது அவன் பையன் வந்து அப்போ தான் வந்து நம்ம அப்பா வந்து எதுவுமே சொல்லலை, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கோம், போயிட்டு போய் விட்டுறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க கொஞ்சம் நேரம் சென்று ஒரு மணி நேரம் சென்று அவங்க அப்பாட்ட போவான். போயிட்டு கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு, அப்பா நீங்கள் என்ன ஏன் திட்டவே இல்லைப்பா, எனக்கு வந்து நான் செஞ்சது தப்பு தானேப்பா அப்படின்னு சொல்லுவான். அவங்க அப்பா அப்போ தான் சொல்வாராம், இல்லைப்பா நீ வந்து அம்மா எவ்வளோ சொன்னாங்க நீ கேட்கல, இது ஒரு பொருளுடைய விலை வந்து நம்ம வாங்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, இப்போ இதை வாங்குறது ரொம்ப கஷ்டம், நம்ம எவ்வளோ ஃபீஸ்லாம் இப்போ தானே கட்டியிருக்கோம், எவ்வளோ உனக்கு யூனிஃபார்மாக எடுத்திருக்கோம், எல்லா செலவும் பண்ணியிருக்கோம், இப்போ இந்த உடஞ்ச பொருளை வாங்குறதுக்கும் காசு வேணும் இல்லையா, அதனால தான் அம்மா கத்துறாங்க, புரிஞ்சுக்கோ, நீனு புரிஞ்சுக்கிட்டினா போதும், நீ வந்து இனிமேல் இந்த தப்பை செய்யாமல் இருக்கணும் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணுவான். அப்போ தான் வந்து கண் கலங்கிட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு, நான் இனிமேல் அதுமாரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா, எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவான். இப்போ இந்த 2 விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க அம்மா கத்தி கத்தி பார்த்தோம், அவங்களால ஒன்றுமே அவனை செய்ய முடியல. ஆனால் அவங்க அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவருக்கு வந்த கோவத்தை கொஞ்சம் தள்ளி போடுறாரு. அந்த கோவத்தில் அவரும் ரியாக்ஷன் பண்ணியிருந்தானா அந்த பையன் வந்து அதனுடைய தவறை புரிஞ்சிக்காமே அப்பா அம்மா திட்டுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திலே போயிருப்பான். ஆனால் அவர் அந்த கோபத்தை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு அங்கே நிதானமாக கையாண்டதுனால, அன்பால் கையாண்டதுனால அந்த பையனுடைய வந்து தவற்ற அழகாக அவன் சுட்டி காட்டி அவனும் புரிஞ்சுக்கிற நிலைமையை ஏற்படுத்த முடிஞ்சுது. அப்போ பெற்றோர்களாகி நாமெல்லாம் கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னாலே குழந்தைங்களை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.